சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட அமுதஜோதி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலநிலை மாற்றங்களின் விளைவால் ஏற்படுற பருவம் தவறிய மழை, அதிக வறட்சி, அதிக மழை, இதனால் ஏற்படும் வெள்ளம், விளைநிலத்தின் வளமான மேல்மண் அரிப்பு, அப்புறம் தாவரங்களுக்கு ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாடு, வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துறதுனால பயிர் சாகுபடியில் உண்டாகும் அதிகப்படியான செலவு, விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்குதோ இல்லையோ நுகர்வோர் பயன்பாட்டுக்கு கிடைக்கும் உணவு தானியங்களின் விலை ஏற்றம், இதெல்லாம் இப்போது மக்களின் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கு. இதுக்கு முதல் காரணம் காலநிலை மாற்றம். அதில் ஆரம்பிக்குது. இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் நமது வாழ்க்கையில பலவிதமான விளைவுகளுக்கு அடிப்படையா அமையுது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இம்மூன்றும் ஒவ்வொருவருக்கும் தேவையானது. ஆனா அமுதஜோதி மேடம், இந்த மூன்றும் நமக்கு முறையா கிடைச்சாதான் வாழ்க்கையில் நிம்மதி. அதுல முதலாவது உணவு. உயிர் வாழ்வதற்கு முக்கியம் உணவு. சரியான சத்தான உணவை உட்கொள்ளுதலும், சரியான காலம் நேரத்தில் எடுத்துக்கொள்வதும், அதேபோல சரி விகிதத்தில் அதை உட்கொள்ளுதலும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் கை கால்களை சுத்தம் செஞ்சு வாயெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிடணும். இதனால் கையில் ஏதாவது நுண்கிருமிகள், அழுக்கு எது இருந்தாலும் போயிடும். எந்த சாப்பாட்டை சாப்பிட்றதா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னால் 1 டம்ளர் சுத்தமான தண்ணியை, அதுவும் வெதுவெதுப்பான வெந்நீரை குடிச்சா செரித்தும் செரிக்காமலும் இருக்கிற உணவை வயிற்றிலிருந்து குடலுக்கு அனுப்பிடுமா. அதே மாதிரி ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் இடையில 4 மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும். ஏன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு செரிக்க குறைஞ்சது 3-3.5 மணி நேரமாவது ஆகும். அப்புறம் நாம் எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடணும். இந்த விதியை உலகத்தில் இருக்கிற எல்லா உணவியலாளர்களும் மருத்துவர்களும் ஒத்துக்குப்பாங்க. ஆனால் நாமெல்லாம் இப்போது அவசர உலகத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு கிடைக்கிறத லபக் லபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக இந்த வேகம்? 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், எத்தனை சக்கர வாகனமாக இருந்தாலும் பறந்து தான் போகுது. அவ்வளவு வேகம் எதுக்கு? என்னத்தை சாதிக்க போகிறோம்? கோயமுத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். இந்த தூரத்தை 48 நிமிஷத்தில் ஒரு பேருந்து சென்று அடைஞ்சிருக்கு. எதுக்காக இப்படி புயல் வேகத்தில் பறக்கிறாங்க? அமுதஜோதி மேடம், சாப்பிட்றது வேகம், வாகன பயணம் வேகம், பேசுறது வேகம், இப்படி எல்லாமே வேகமாக நடைபெற்றால் சாதாரணமாக மனிதன் பிறந்து 70, 80, 90 வயது, 100 வயசில் நடைபெற வேண்டியது கூட விரைவா சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிடும். ரைட் ஆனரபிள் கிளாட்சன் என்ற அறிஞர் தான் உண்ணும் ஒவ்வொரு கவளம் உணவையும் 40 முறை மென்னு தான் விழுங்குவாராம். பொறுமை, நிதானம் வேணும். பொறுத்தார் பூமியாழ்வார். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.